ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்துட்டு லக்சம்பர்க் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு லக்சம்பர்கில் எந்தெல்லாம் பொசிஷனுக்கு உங்களுக்கு ஹையஸ்ட் சேலரி தர போகிறாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு எந்தெல்லாம் பொசிஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப லோயஸ்ட் சேலரி உங்களுக்கு கொடுக்க போகிறோம், அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்துட்டு என்னெல்லாம் கம்பெனி வந்துட்டு உங்களுக்கு ஹையர் பண்ணுறாங்க, அந்த ஃப்ரீ ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஏதாச்சும் பார்க்குறேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், இல்லாட்டி டிஸ்லைக் பண்ணுங்கள். சரிண்ணா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த லோ கேட்டகரி லோ சேலரி எந்தெல்லாம் உங்களுக்கு பொசிஷனுக்கு அவங்க எவ்வளோ சேலரி தராங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த வெயிட்டர்ஸ் ஆகட்டும், இந்த வெயிட்டர்ஸ் ஆகட்டும், அவங்க அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த சேலரிஸ் எல்லாமே வந்துட்டு நான் இயர்லி பேஸ்டாக சொல்ல, மந்த்லி பேஸ்டு கிடையாது. சரிங்களா? ஸோ வெயிட்டர்ஸ் ஆகட்டும் அவங்களுக்கு வந்துட்டு 25,000 30,000 வரைக்கும் இயர்லி பே பண்ணுவாங்க. ஈரோஸில் வந்துட்டு அது டிபெண்ட்ஸ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அந்த தகுந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து கேஷியரில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதில் கூட இயர்லி வந்துட்டு உங்களுக்கு 28,000 to உங்களுக்கு 35,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கும் ஈரோஸில் பர் இயர் உங்களுக்கு. ஸோ அடுத்து வந்துட்டு இந்த கிச்சன் ஹெல்ப்பர் ஆகட்டும், இல்லாட்டி கிளீனர் ஆகட்டும், அவங்களுக்கு கூட உங்களுக்கு இயர்லி வந்துட்டு 25,000 to 30,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கும். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்துட்டு செக்யூரிட்டி கார்டாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அங்கே போகிற மாதிரி பிளான் இருந்தால் உங்களுக்கு, ஸோ அவங்களுக்கும் அவ்வளோதான். ஸோ 25,000 30,000 வரைக்கும் சேலரி கிடைக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து இந்த டிரைவர்ஸு கூட உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் வச்சு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு 25,000 35,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கும் இயர்லி. சரிங்களா? ஸோ அடுத்து வந்துட்டு ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ், அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு வேரோஸ் ஒர்க்கர்ஸு கூட ஸோ சேம் 25,000 to உங்களுக்கு 30,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கும் உங்களுக்கு இயர்லி. சரிங்களா? ஸோ அடுத்து வந்துட்டு இந்த ஹை சேலரி எந்தெல்லாம் பொசிஷனுக்கு எவ்வளோ சேலரி இருக்கும் அதை செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஐடி செக்டரில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ சேலரி வந்துட்டு 1,30,000 2 lakhs வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கும் ஈரோஸில் வந்துட்டு பர் இயர். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபைனான்ஸ் மேனேஜரில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஒரு நல்ல சேலரி. ஸோ 1 lakh to 1.5 lakhs வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இயர்லி சேலரி. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து இந்த ஃபார்மாசிஸ்ட்டில் கூட நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கும். அதில் கூட உங்களுக்கு நல்ல சேலரி இருக்கும் உங்களுக்கு. 80,000 1 lakh வரைக்கும் உங்களுக்கு இயர்லி வந்துட்டு பேக்கேஜ் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்துட்டு இந்த இன்ஜினியர்ஸ் சிவில் ஆகட்டும், இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகட்டும், உங்களுக்கு கூட 80,000 1 lakh வரைக்கும் சேலரி கிடைக்கும் இயர்லி. சரிங்களா? ஸோ அடுத்து வந்துட்டு இந்த சாஃப்ட்வேர் ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் கூட 1 lakh to 1.5 lakh வரைக்கும் உங்களுக்கு ஈரோஸ் வந்து பர் இயர் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஹையஸ்ட் சேலரி எங்கள் டாக்டர்ஸ் தான் மெயின் ஹையஸ்ட் சேலரி உங்களுக்கு. 1,30,000 உங்களுக்கு 1,30,000 to உங்களுக்கு 2,50,000 இருக்கும் ஹையஸ்ட் சேலரி கிடைக்கும் இயர்லி வந்துட்டு உங்களுக்கு. ஸோ பேக்கேஜும் ஸோ 1.3 to 2.5 lakhs வரைக்கும் ஒரு நல்ல சேலரி கிடைக்கும். நீங்கள் டாக்டர்ஸ் அங்கே போய் செட்டில் ஆகிற மாதிரி தான் ஒரு நல்ல கண்ட்ரின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் எங்கே அப்ளை பண்ணணும்னா, ஸோ அந்த கம்பெனி லீஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளாஷ் பண்ணுறேன். ஸோ அதில் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது அந்த கம்பெனி பேஜ் அடிச்சுட்டு நீங்கள் அதில் கெரியர் பேஜில் போய்ட்டு நீங்கள் ஸோ அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு மெயினாக வந்துட்டு ஹீரோ ஃபார்மேட்டில் வந்துட்டு சிவி, அதுக்கப்புறம் கவர் லெட்டர் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எதெல்லாம் கீவேர்ட்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் மேட்ச் ஆகுமா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதான் மெயின் உங்களுக்கு அந்த ஹீரோ ஃபார்மேட் சிவி, அதுக்கப்புறம் கவர் லெட்டர் தான் மெயின். சரிங்களா? ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாம் நான் என்ன இப்போ ஃப்ளாஷ் பண்ண போகிறேன், அந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டு ஃப்ரீ ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. எந்த காசு உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு லக்சம்பர்க் போகிற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக இந்த கம்பெனிஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், இல்லாட்டி டிஸ்லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய், டேக் கேர், லவ் யூ ஆல் கைஸ்.